அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஜாவாஸ்கிரிப்ட் கற்கலாம் பகுதி 6. இந்த பகுதியில் சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன, இது ரெண்டு பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்க்கு தேவையான ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், அப்புறம் கால்பேக் ஃபங்க்ஷன், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல சிங்க்ரனஸ் வெர்சஸ் ஏசிங்க்ரனஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்மகிட்ட ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து காலர், இன்னொன்று காலின்னு சொல்கிறோம். காலர்லேருந்து நம்ம ரெக்வஸ்ட் போஸ்ட் பண்ணுவோம். காலி அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். பொதுவாக இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் ரெக்வஸ்ட் 1 வந்து கால் பண்ணுறோம், அப்புறம் அந்த ரெக்வஸ்ட் 1 ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது. அடுத்ததாக ரெக்வஸ்ட் 2 கால் பண்ணுறோம், ரெக்வஸ்ட் 2க்கு ப்ராசஸிங் நடக்குது, அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பான்ஸ் 2வும் கிடைக்குது. இப்போ ஒரு ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகி ரெஸ்பான்ஸ் வர்றதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த டைம் வந்து வெயிட்டிங் டைம். சிங்க்ரனஸ் சிஸ்டமில் இந்த மாதிரி வெயிட்டிங் டைம் இருக்கும். இதுக்கு இடையில நம்மளோட எக்ஸிக்யூஷன் ஐடியலாக தான் இருக்கும், வேற எந்த வேலையும் செய்யாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு அது ப்ராசஸ் ஆகி வந்து அதோட ரெஸ்பான்ஸ் வந்தால் தான் அடுத்த ரெக்வஸ்ட்டே ப்ராசஸ் ஆகும். இதை இன்னொரு வார்த்தையில் பிளாக்கிங் இல்லை ஐஓ பிளாக்கிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ப்ராசஸிங் இன்புட் அவுட்புட் நடக்கிற இடத்துல தான் அதிகமாக இருக்கும். ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறது, இல்லை வந்து வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணுறது, இல்லை டிபி கால்ஸ் இருக்கும்ல, கொரி பண்ணுறதோ, இல்லை ஒரு டிபியில் வந்து ரோவை ரைட் பண்ணுறதோ, இதை தான் ஐஓன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் இந்த வெயிட்டிங் பீரியடுங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் நடக்கும். இதே ஏசிங்க்ரனஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெக்வஸ்ட் 1 நம்ம அனுப்புவோம், அதுக்கு இடையில ப்ராசஸிங் 1 நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த வெயிட்டிங் பீரியட்லேயே இன்னொரு ரெக்வஸ்ட்டும் ஹிட் ஆயிரும். அப்புறம் அந்த ப்ராசஸிங் 2வும் நடந்துகிட்டு இருக்கும். எப்போ ப்ராசஸிங் 1 முடியுதோ அப்போ ரெஸ்பான்ஸ் 1 வந்துடும். அதே மாதிரி எப்போ ப்ராசஸிங் 2 முடியுதோ அப்போ ரெஸ்பான்ஸ் 2வும் வந்துடும். ஸோ ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் ரெக்வஸ்ட் வந்து ஃபயர் ஆகிட்டே இருக்கும், பேக்ரவுண்டில் இந்த ப்ராசஸிங்லாம் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ ப்ராசஸிங் முடிஞ்சிருதோ அப்போ அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ்லாம் நமக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும், நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் நம்ம எந்த ஆர்டரில் ரெக்வஸ்ட் அனுப்புகிறோமோ அதே ஆர்டரில் தான் ப்ராசஸிங்கும் நடக்கும், அதே ஆர்டரில் தான் ரெஸ்பான்ஸும் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உதாரணமாக நம்ம ரெக்வஸ்ட் 1 அனுப்பிச்சிட்டோம், ரெக்வஸ்ட் 2 அனுப்பிச்சிட்டோம், ஆனால் ரெக்வஸ்ட் 1 ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. அதே நேரத்தில் ரெக்வஸ்ட் 2 சீக்கிரம் முடிஞ்சிருது அப்படின்னா ப்ராசஸிங் 2 முடிஞ்ச உடனேவே நமக்கு ரெஸ்பான்ஸ் 2 வந்துடும். அதே மாதிரி ரெக்வஸ்ட் 1 ரொம்ப லேட்டாக ப்ராசஸ் ஆகுறதுனால ரெஸ்பான்ஸ் 1 அதுக்கப்புறம் வரும். ஸோ ஆர்டர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் கூட நமக்கு நம்ம ரெக்வஸ்ட்டோட ஆர்டரில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் சிங்க்ரனஸ் அப்புறம் ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கான சில வித்தியாசங்கள். இதை நம்ம எப்படி கோடில் எடுத்துகிட்டு வர்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஜாவாஸ்கிரிப்டில் ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கான சப்போர்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிங்க்ரனஸ்க்கு எழுதணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிங்க்ரனஸாக ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஒரு லாங் ரன்னிங் டாஸ்க் பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பார்ட் தான் யூசருக்கான கோடு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், முதல்ல ஒரு தோசை ஆர்டர் பண்ணுறோம், அந்த தோசை ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுற கேப்பில் தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தோசை வந்து கஸ்டமர் கையில் வந்துடுது. அதுக்கடுத்து இட்லி கேட்குறோம், அதுக்கு 500 மில்லிசெகண்ட் ப்ரிப்பரேஷன் டைம், போய் உடனே எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ சர்விங் இட்லி டு த கஸ்டமர். ஸோ இது வந்து சிங்க்ரனஸாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம், வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாலும் நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்ததுக்கப்புறம் தோசை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இட்லி உடனே வந்துருச்சு. இதே ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் தோசைக்கு 10 நிமிஷம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னால் அது வரைக்கும் 2 இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வெயிட்டிங் டைமில் வேற ஒரு ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், இன்னொன்று கால் பேக். முதல்ல ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம ப்ரிமிட்டிவ் இல்லை காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ், அதாவது இன்ட், பூலியன், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் இல்லாட்டி ஆப்ஜெக்ட், அரே இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்லாம் நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனை கூட ஜாவாஸ்கிரிப்டில் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லலாம்.
இல்லை இந்த ரெண்டையுமே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. அதாவது ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் பண்ணுறப்பையும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணாத ஃபங்க்ஷன், அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸை ஃபஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி கோடில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அப்புறம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். முதல்ல இதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மொதல் ஃபங்க்ஷன் வந்து டபுளர்னு சொல்கிறோம். அதாவது இதுக்குள்ளே வர்ற எலிமெண்ட்டை நமக்கு டபுள் பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு இந்த எலிமெண்ட் எல்லாமே ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். அப்போ ஒரு நம்பர் வர்றப்ப அந்த நம்பரை 2ஆல் பெருக்கி நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்ததாக இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அது பேர் ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட். அதாவது இந்த எலிமெண்ட்டுக்கான ஆர்குமெண்ட்டு 2. ஒன்று வந்து ஒரு அரே நம்ம பாஸ் பண்ணணும், இன்னொன்று ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். அப்போ அதோட டெஃபினிஷனில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம லூப் பண்ணி ப்ராசஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த எலிமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்ததாக நம்ம வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம், லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்னு. நான் அதில் 1லேருந்து 5 வரைக்கும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட்டை கால் பண்ணி இந்த அரேவையும் இந்த டபுளர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஃபங்க்ஷன் அதையும் நான் அனுப்புகிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட் என்ன பண்ணோன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை லூப் பண்ணி நம்ம அனுப்பிச்ச ப்ராசஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். நம்ம என்ன ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணியிருக்கோம்னா டபுளர் பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக 2ஆல் பெருக்கி டபுள் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அதே ஃபங்க்ஷனில். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம ட்ரிப்ளர் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரிப்ளர் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இதுவும் ஒரு ப்ராசஸ் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ப்ராசஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு எலிமெண்ட் வாங்கணும், அதை ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அதுதான் இந்த ப்ராசஸ் ஃபங்க்ஷனுக்கு தேவையான சிக்னேச்சர். ஏன்னா ப்ராசஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒரு எலிமெண்ட் போகுது. அப்போ நம்ம அதே சிக்னேச்சருக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட்டுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு எல்லாமே ட்ரிபிள் ஆயிடுச்சு. அப்போ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, எந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனையே நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோமோ அது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணலாம். அதெல்லாம் பின்னாடி விரிவாக இன்னொரு காணொலிகளில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது கால் பேக்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக அனுப்புகிறோம் இல்லைங்களா, அந்த ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பேக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். உதாரணமாக இந்த ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன், அதாவது இந்த லூப் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுதுல்ல, அதில் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஆர்குமெண்ட்டாக கிடச்சிது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் கால்பேக் ஃபங்க்ஷன். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து சிங்க்ரோனஸ் கால்பேக் ஃபங்க்ஷன், இன்னொன்று ஏசிங்க்ரோனஸ் கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்த்த உதாரணம் சிங்க்ரோனஸ் கால்பேக். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனில் இருக்க கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். அப்புறம் இந்த எல்லா ஐட்ரேஷனும் முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை நம்ம காலே பண்ண மாட்டோம். அதாவது அது யூஸ் ஆகாது. பேரண்ட் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் ஸ்கோப்புக்குள்ளேயே நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து சிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏசிங்க்ரோனஸ் கால்பேக்கு நம்ம அதே அமைப்பில் இன்னொரு உதாரணம் பார்த்துடலாம். ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அப்புறம் ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சிங்க்ரோனஸ் கால்பேக்கோட அதே அமைப்பில் தான் இதுவும் இருக்கும். ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட்டில் இப்போ என்ன பண்ணுறோம்னா, செட் டைம் அவுட் அப்படின்னு புதுசாக ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம். இதை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, செட் டைம் அவுட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு கால் பண்ணணும். உதாரணமாக 1000 கொடுத்தோம்னா 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இப்போ நம்ம 2000 கொடுத்தோம்னா 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். செட் டைம் அவுட் வெயிட் பண்ணுற வரைக்கும் அடுத்தடுத்த லைனை ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஏசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்கிறது இதுதான். அதாவது ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கப்ப எக்ஸிக்யூஷனை நம்ம நிப்பாட்டாமல் அடுத்தடுத்த ரெக்வஸ்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த செட் டைம் அவுட் வந்து ஒரு ஏசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லை, இந்த செட் டைம் அவுட் ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். எப்படி அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணால் அது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அப்போ இந்த செட் டைம் அவுட் ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனும் கூட. இந்த ப்ராசஸ் ஈச் எலமெண்ட் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம்
கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த கால்பேக் யூஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் ஏசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் சொன்னோம். அதாவது எந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப்புக்குள்ளே இருக்குமோ அந்த ஸ்கோப்பெல்லாம் முடிஞ்சு அது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அனுப்பின கால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படின்னா அதை ஏசிங்க்ரோனஸ் கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்னா டேட் பிரிண்டர் அப்படிங்கிற ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1000 millisecond into i, அதாவது ஒவ்வொரு தடவையும் 1000 into 0 0 உடனே எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் 1000 into 1ன்னு வரும், 1 செகண்ட், அப்புறம் 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், இது மாதிரி 0லேருந்து 4 செகண்ட் வரைக்கும் ஒவ்வொரு டைமாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 6 7 8 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டே வந்திருக்கு. இது ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு console.log போட்டுக்கலாம். ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட்டை கால் பண்ணுறோம். அப்புறம் இதில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். லூப்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே ஃபைனலாக எக்ஸிட்டிங் ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்டா பிரிண்ட் ஆகிட்டே வரும். அப்போ இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு சமயத்தில் தான் இந்த டேட் பிரிண்டர் ஒர்க் ஆகிட்டே வருது. அது நம்ம கொடுத்த டைம் டிலேயை பொறுத்து தான் பிரிண்ட் ஆகும். இப்போ அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து எக்ஸிட்டிங் ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட், அதாவது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கால்பேக்லாம் அந்தந்த ப்ராப்பரான செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணி அப்போதைக்கு இருக்கிற டேட்டை பிரிண்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து 29th செகண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 30th செகண்டு, அதுக்கப்புறம் 31, 32, 33. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம அனுப்பின கால்பேக் ஃபங்க்ஷன் இந்த ப்ராசஸ் ஈச் எலிமெண்ட் இந்த ஃபங்க்ஷனோ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டர் பாயிண்டில் தான் இந்த டேட் பிரிண்டர் கால் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ இது சிங்க்ரோனஸாக நடக்கலை. இந்த ஃபங்க்ஷன் ரெஸ்பாண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த செட் டைம் அவுட் வெயிட் பண்ணலை. அப்போ இதுதான் ஏசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங். அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து ஏசிங்க்ரோனஸ் கால்பேக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம முதல்ல பார்த்த அந்த சிங்க்ரோனஸாக இருந்த ஹோட்டல் ப்ராப்ளத்தை எப்படி ஏசிங்க்ரோனஸாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த சிங்க்ரோனஸ் ப்ரோக்ராம். இதை எப்படி ஏசிங்க்ரோனஸாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராமை ஏசிங்க்ரோனஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு எது ரெக்வஸ்ட் பார்ட், எது ப்ராசஸிங் பார்ட்டு, எது வந்து ரெஸ்பான்ஸ் பார்ட் அப்படிங்கிறத நம்ம தெரியணும். அப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை 3ஆக பிரிச்சுக்கலாம்: ரெக்வஸ்ட், ப்ராசஸிங், ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெக்வஸ்ட், ப்ராசஸிங், ரெஸ்பான்ஸ், ரெக்வஸ்ட், ப்ராசஸிங், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிளையுமே நம்ம பிரிச்சிட்டோம். இதில் நம்ம ரெக்வஸ்ட் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ப்ராசஸிங் பேக்ரவுண்டில் நடக்கும். ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ இதுதான் ஏசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங். அப்போ இந்த ப்ராசஸிங்கெல்லாம் நம்ம தனியாக ஃபங்க்ஷனாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸையும் தனியாக ஃபங்க்ஷனாக எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸை கால்பேக்காக கொடுத்துட்டோம்னா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகிரும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து கெட் தோசா, இன்னொன்று கெட் இட்லி, இன்னொன்று வந்து சர்வ் ஃபுட் அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். தோசா என்ன பண்ணோன்னா 5000 milliseconds, அதாவது 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அனுப்புகிற கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ 5 செகண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற டைம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சிமுலேட் பண்ணியிருக்கோம். 5 செகண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அதை கால் பண்ணிடும். அதே மாதிரி கெட் இட்லியும் 500 milliseconds தான். அப்போ 0.5 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு இட்லி அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டோட நம்ம கொடுக்குற கால்பேக்கை கால் பண்ணிடும். அப்போ நம்மளோட கால்பேக்கோட சிக்னேச்சர் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வர்ற மாதிரி நம்ம ஒரு கால்பேக் எழுதிக்கணும். அப்போ நம்ம கால்பேக் வந்து சர்வ் ஃபுட்டுன்னு போட்டு அதில் என்ன டைப் ஆஃப் ஃபுட் டெலிவர் பண்ணுமோ அதை நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அதை கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இதில் வந்து இந்த 2 பார்ட்டும் டிஃப்ரெண்ட் ப்ராசஸிங். அப்புறம் இது வந்து காமனாக இருக்கிறனால ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வந்து சர்வ் பண்ணுறோம். இப்போ இந்த 2 பார்ட்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸிங்கில் கெட் தோசா அப்படிங்கிறத கால் பண்ண போகிறோம். இந்த சர்வ் ஃபுட் அப்படிங்கிறத கால்பேக் ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ண போகிறோம். கெட் தோசாங்கிறது ப்ராசஸிங்காக இருக்கும், சர்வ் ஃபுட்டுங்கிறது வந்து ரெஸ்பான்ஸாக இருக்கும். அப்போ நம்ம ப்ராசஸிங்கை ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனாக மாற்றிட்டு அதுக்குள்ளே என்ன ரெஸ்பான்ஸ் வரணுமோ அந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிட்டோம். இப்போ மற்ற எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ப்ராசஸிங்கும் ரெஸ்பான்ஸும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் போயிருக்கு. ஆனால் ப்ராசஸிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் கால் ஆகும். கெட் இட்லிங்கிறது ஒரு ப்ராசஸிங், அதோட முடிவில்
சர்வ் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தோசை கேட்குறோம், 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறோம், வெயிட் பண்ணுது. அதுக்கு இடையில இட்லியும் கேட்குறோம், இட்லி கொஞ்சம் நேரம்ன்றனால ஃபஸ்ட்டு அது டெலிவரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தோசை டெலிவரி ஆகிருக்கு. இப்போ தோசையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் எடுத்துருக்கிறதுனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்கு இடையிலேயே நமக்கு இட்லி சர்வ் பண்ணியிருக்காங்க. இதை தான் ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரெக்வஸ்ட்டு அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு ரெக்வஸ்ட்டையும் நம்மளால் ஹிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை நம்மளால் ஹிட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ எப்போல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆகுதோ அந்தந்த ஆர்டரில் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட ரெக்வஸ்ட் ஆர்டரில் தான் ரெஸ்பான்ஸ் வரும்ன்றது சொல்ல முடியாது. அவ்வளோதாங்க. இந்த காணொலியிலிருந்து சிங்க்ரனஸ்னா என்ன, ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டோட அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸை மற்ற காணொலிகளில் விரிவாக கற்றுக்கலாம். கற்றனை தூரும் அறிவு. நன்றி.